அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-24 0-24 நம்ம வந்து 742 722 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஆல் போர்டில் 4-2 டேரெக்டாகவே வந்துருச்சு. அதே மாதிரி பிசியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 22-42 இல்லை 24 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் வந்துருச்சு. ஸோ பிசியில் நம்மளுக்கு கொடுத்ததில் 24 தெளிவாகவே நம்மளுக்கு வந்திருக்கு. இது மாதிரி நம்ம கணிப்புகளில் நிறைய விஷயங்களில் நம்ம கெஸ் பண்ணுறதெல்லாம் வந்து தான் இருக்குது. அதனால் நீங்கள் மறக்காமல், நீங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தாலும் சரி, மறக்காமல் நம்ம சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூடிய விரைவில் 4D வந்து ஃபுல்லாகவே ஒரு கணிப்பாக, அதுவும் இன்னும் நடக்கக்கூடிய இன்னும் ஒரு 3 நாட்களுக்குள்ளே 4Dயை ஓரளவுக்கு நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் இது மூலிமா நான் சொல்கிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? நம்ம கொடுக்குறதுல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைனாலும் தினசரியாக நம்ம கொடுக்குறதுல நிறைய கணிப்புகளில் நம்மளுக்கு மேட்ச் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்குது. இதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறத நான் இது மூலயமா சொல்லிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஜாயின் பண்ணி விடுங்க. நம்ம எடுக்கிறது 2 தான், 2 டாபிக் தான், 2 செட்டு தான் எடுக்கிறோம். அது மூலிமா நம்ம பிசினா பிசி, ஏபினா ஏபி அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் வேறு எந்தவித ஒரு 50 செட்டு 20 செட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறது கிடையாது. சரிங்களா? நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறது 2 செட்டு தான். அந்த 2 செட்டில் தான் இருந்து நம்ம ஏபிஎஸ்சிபிசி எடுக்கிறோம். இதுதான் நம்ம சேனலுக்கு எஸ்பெஷலி இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்ல போனால் நம்ம சேனலில் இது மட்டுமே அப்படிங்கிற போது சொல்கிறேன். அதனால் வியூவர்ஸாக நீங்கள் நம்ம சேனலுக்கு எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஆதரவை கொடுப்பீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். அதே மாதிரி கமெண்ட்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். நம்ம கணிப்புகளில் வந்து ஒரு நாள் ஆல் போர்டு, ஒரு நாள் சி போர்டு, ஒரு நாள் ஏ போர்டுங்கிற மாதிரி தொடர்ச்சியாக நம்ம கணிப்புகள் எல்லாத்துலேயுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் திரும்பவும் சொல்கிறேன், மாற்றுக்கருத்தே இல்லை அப்படிங்கிறத நான் இது மூலிமா சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நாளைக்குரிய கணிப்பு எப்படி இருக்க போகுது? நாளைக்கு ஸ்ரீசக்தி. இப்போ ஸ்ரீசக்தி அப்படின்னு சொல்ல போனால் இன்றைக்கி தேதி 12. ஸோ இன்றைக்கி 0-4 ரிசல்ட்டு. இதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு அப்படியே சென்டரில் ஒரே ஒரு செட்டாக மாற்றுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாக்கியதாராவுக்கு ஸ்ரீசக்தி அவ்வளோதான், ஒரே ஒரு ட்ரா தான். அப்படிங்கும்போது இந்த இடத்துல 510 345 இருக்குது. அதாவது இங்கே அதே மாதிரி இங்கே 0-24க்கு என்னவாக வரும்? ஒரு நாளும் ஒரு மாதிரி தான் கணிப்புகள் எடுக்க முடியும். ஒரு நாளும் ஒரு மாதிரி தான் வரும் அப்படிங்கிறதையும் நான் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அது என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஒரு நாளும் இதே பேட்டர்னில் திரும்பி வருமா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு நாள் கம்பைன் ரிசல்ட்டாக வரலாம், ஒரு நாள் நம்ம சொல்கிற மாதிரி ஏபிசின்னு சொல்லிட்டு சார்ட்டை அப்படியே பரட்டி போட்டு வரலாம். அது மாதிரி இதில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்கிறதுலாம் தினசரி அப்டேட்டாக தினசரி நம்மளுடைய சேனலில் நம்ம அப்டேட்டாக கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஏபிசியில் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து நம்மளுக்கு 5க்கு 3 இருக்குது, 0க்கு 5 இருக்குது, 1க்கு 4 இருக்குது. இங்கே 0க்கு 5 அப்படின்னா 4, 0க்கு 5 அப்படின்னா 4க்கு வந்து 9. ஓகேவா? அதே மாதிரி 1க்கு 4 அப்படின்னா 2க்கு வந்து 5, 5க்கு 3 அப்படின்னா 0க்கு 8. ஸோ நம்மளுக்கு இதன் மூலியமாக நம்மளுக்கு வந்து நேற்று எடுத்த கணிப்புங்கிறதே விட்டுருங்க. சரிங்களா? நேற்று எடுத்த கணிப்பையே விட்டுருங்க. அது நேற்றோட முடிஞ்சிருச்சு, அதாவது இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே. இப்போ நம்மளுக்கு இங்கே 0க்கு 5 அப்படின்னா 4க்கு 9, 1க்கு 4னா 2க்கு 5, 5க்கு 3னா 0க்கு வந்து 8. ஸோ 958 அப்படிங்கிறது நம்மளுக்கு இதை வாயிலாக கிடைக்குது. இந்த 958 திருப்பி பெறட்டினா 859. சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து நம்ம எடுக்கக்கூடிய கணிப்பு. 958 பாக்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னா,
ஒரு பேட்டர்ன், அதாவது நேற்று வரைக்கும் இந்த இடத்துல 9க்கு 5, சரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 9க்கு 5, 5க்கு 4, 4க்கு 4னா இங்கே என்ன வரும்? 9க்கு 3க்கு 9, 6க்கு 9க்கு 6, 6க்கு 2 என்ன வரும்? அதே மாதிரி 7க்கு 4, 4க்கு 0னா என்ன மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கம்பெனி ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது 958 பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேணாம், நம்ம எடுக்கிற கணிப்பில் நம்ம அப்படியே இதை பரட்டிக்கிறோம் மீன்ஸ் என்னென்னா, இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு அப்படின்னு பரட்டிக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 9க்கு 5, 5க்கு 4, 4, 4, 4 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்குது. அதே மாதிரி ஏ போர்ட்லேயே 4, அதாவது 4 அப்படிங்கிறது அந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? 9க்கு 5, 5க்கு 4, 4 அப்படிங்கும்போது இந்த பேட்டர்ன் படி வந்தால் நேற்று நான் சொன்ன 7ங்கிறது நாளைக்கு வரலாம். ஓகே, 7 சரி. இங்கே 3க்கு 9, 9க்கு 6, 6க்கு 2, 3க்கு 9, 9க்கு 6, 6க்கு 2 அப்படிங்கும்போது 3க்கு 9, 9க்கு 6, 6க்கு 2, அப்போ 2க்கு வந்து நம்மளுக்கு 9, அதாவது 3க்கு 9, 9க்கு 6, ஓகேங்களா? 3க்கு 9, 9க்கு 6, 6க்கு 2 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2க்கு 0 வரணும். அப்படி இல்லைன்னா 2க்கு வந்து 9க்கு 6, 6க்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு வந்து நம்மளுக்கு 1ஆக வரலாம். ஆனால் 9க்கு 6, 6க்கு 2, 2க்கு வந்து 0 தான் வரணும், கீழே தான் இறங்கி வரணும் நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ 0 சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 4, 4, 0 அப்படின்ட்டு இருக்கா. 7க்கு 4, 4க்கு 0னா 0வுக்கு வந்து 3 தான் வரணும். ஸோ நம்மளுக்கு இது மூலிமா கிடைக்கிற என்ன அப்படின்னா 703 அப்படிங்கிறது கிடைக்கிது. அவ்வளோதான். ஸோ 703. இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்தது 2 செட்டு தான். அது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 958, 703, அதாவது 024 அப்படின்ற ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து 0க்கு 9, 2க்கு 5, 4க்கு 8, 0க்கு 7, 2க்கு 0, 4க்கு 3, இந்த 2 செட்டோட முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ பிசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சார்ட்டு படி என்ன அப்படின்னு வருதா, இந்த இடத்துல வந்து 25க்கு 67ன்னு இருக்குது. அப்படிங்கும்போது 25க்கு 67 அப்படின்னா 5க்கு 7னா ஒரு வேளை நம்மளுக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது. ஆனாலும் இந்த கம்பெனி ரிசல்ட்டு படி அந்த அளவுக்கு இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை. அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இப்படி சொல்கிறேன் கேளுங்க. 958, 859, 703. ஓகே, இப்போ இந்த 0வுக்கு வந்து 3 அப்படிங்கிறத வச்சுக்கோ. இந்த இடத்துல 2க்கு 9க்கு 6, 6க்கு 2, 2க்கு சப்போஸ் நம்மளுக்கு 0 வரலன்னா 1 அப்படின்னு வைக்கலாம். ஒரு வாய்ப்பாக வைக்கலாம்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படின்னா இந்த 4க்கு வந்து 3, 2க்கு வந்து 1, 0வுக்கு வந்து 8. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து எடுக்கக்கூடிய எண் 4 எண்ணு தான். 958, 859, 703, 318 அப்படிங்கிறதோட நம்ம வந்து இந்த கெஸ்ஸிங்கை முடிச்சுக்கிறோம். அவ்வளோதான். இந்த அங்கே அதை பாருங்கள், இங்கே இதை பாருங்கள், இதை இப்படி பரட்டுங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. சிம்பிளாக 958 அதை அப்படியே பரட்டின 859, 703 அதை அப்படியே அதாவது இதுக்கு பவர் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சிக்ஸாக்காக எடுத்த 7க்கு 3, 0க்கு 1, 3க்கு 8 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய கணிப்பு. அதே மாதிரி இதில் வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்சு 8, சரிங்களா, 4க்கு 8, 2க்கு 0, ஸோ 8-0 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பாகவும் வைக்கிறேன். ஏன்னா இது ஆப்ஷனலாக தான் கொடுத்தாகணும்.
ஆல் போர்டு அப்படிங்கிறது ஒரு மாதிரி, பிசி அப்படிங்கிறது ஒரு இதாக கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் பிசி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பேட்டர்னில் பார்க்குறோம். அதாவது 58 85 59 95 03 30 18 81. ஸோ நம்மளுக்கு பிசியில் பொறுத்த வரைக்கும் திரும்ப சொல்கிறேன், 58 அதை பட்டினா 85, 59 அதை பட்டினா 95, 03 அதை பட்டினா 30, 18 81. அவ்வளோதான். மொத்தம் வந்து இதிலே வந்து ஒரு 3 6 6 2 8 செட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிசியில் பார்க்குறோம். ஏன்னா ஒரு சில நாட்களில் ஒரு சில மாதிரி மாறதான் நண்பர்களை செய்யும். இதில் எந்த வித மாற்றமே கிடையாது. அவ்வளோதான். ஸோ இதை தான் நம்ம கொடுத்த கணிப்புகள். மறக்காமல் லைக், இதை திரும்ப திரும்ப சொல்ல வேணாம், ஆனாலும் நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் எடுத்து கொடுக்குற கணிப்புகளுக்கும் ஒரு மரியாதையாகவும் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப அடுத்த விட சந்திக்கிற. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதாவது பாஸ் ஆகலை, கணிப்பு எடுக்கிறோம் வரல, ஆனாலும் முயற்சிகள் அப்படிங்கிறது தினசரி இருக்கத்தான் செய்யணும், இருக்கும் அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக சொல்லிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.